இங்கே பாருங்க உறவுகளே, நான் போட்ட மருதாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? நான் போட்டிருக்க மருதாணி மெகந்தி. நான் வரைஞ்ச கோலம் மருதாணி அதாவது மெகந்தி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? இது எப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குதா? கோலங்கள் மருதாணி மெகந்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கமெண்ட்டை போடுங்க, லைக்கை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இங்கே பாருங்கள், மெகந்தி நல்லா இருக்குதா? ஒரு கையில் மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஒரு கையில் ஒரு விரலில் மட்டும்தான் டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும். மேலே வந்து கோலம் வரைஞ்சிருக்கேன். கோலம் பாருங்கள், 5.1, அப்புறம் 5.5 வரிசை, 3.3 வரிசை பட்டாம்பூச்சி கோலம். இது மேலே உள்ளதே கீழேயும் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். கோலம் எப்படி இருக்குது? பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். கமெண்ட் போடுங்க, லைக்கை பண்ணுங்கள். நீங்களாம் மருதாணியெல்லாம் போடுவீங்களா? நான் போடுவேன். நான் எனக்கே மருதாணி வந்து வைப்பேன். நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைப்பேன். நீங்களாம் மருதாணி போடுவீங்களா? சொல்லுங்கள், யாரெல்லாம் மருதாணி போடுவீங்கன்னுட்டு. அப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன இது சும்மா வரைஞ்சேன். டைம் சும்மா போர் அடிக்குன்ட்டு ஒரு மரம் வரைஞ்சி, வானம், சூரியன், அப்புறம் சின்ன வீடு மாதிரி இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், நல்லா இருக்குதா? சின்ன பிள்ளை மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல? நான் சின்ன பிள்ளை தானே. சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, இது பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே.